குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். நடிகர் தனுஷ் கடந்த 1 வருடமாக அரசியலில் இறங்க ஆர்வம் காட்டுவதாக கூறப்பட்டது. தற்பொழுது அவரது ரசிகர் மன்றத்தை அரசியல் இயக்கமாக மாற்றும் முயற்சியில் இறங்கியுள்ளார். முதல் கட்டமாக ரசிகர் மன்ற கொடியை தன் பிறந்த நாள் விழாவில் தனுஷ் வெளியிட்டார். அந்த விழாவில் மறைமுகமாக அரசியல் பேசினார். இப்போது சட்டசபை தொகுதி வாரியாக மன்றத்துக்கான உறுப்பினர் சேர்க்கையை தனுஷ் தொடங்கியுள்ளார். கோவையில் 10 தொகுதிகளில் உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கியுள்ளனர். 234 தொகுதிகளிலும் இந்த ஆண்டுக்குள் உறுப்பினர் சேர்க்கையை முடிக்க மன்ற நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். இதனால் அவரது செயல்பாடுகளை கண்காணிக்க உளவுத்துறைக்கு தவிக அரசு உத்தரவிட்டுள்ளது. இளம் நடிகர்களில் அதிக ரசிகர்களை கொண்டிருப்பது தனுஷ் தான். இளைஞர்களை குறிவைத்து அவரின் அரசியல் செயல்பாடு உள்ளது. முதல்வராக விஜய் வெற்றி பெறும் முன் அவரது ரசிகர் மன்றம் செய்த பணிகளைப் போலவே நலத்திட்ட உதவிகள், மாணவர்களின் கல்வி செலவை ஏற்பது, இரத்த தானம், அன்னதானம் என தனுஷும் பின்பற்றி வருகிறார். மாவட்ட வாரியாக இருந்த ரசிகர் மன்றங்களை தொகுதி வாரியாக விரிவுபடுத்தி உறுப்பினர் சேர்க்கை நடத்தி தனது பலத்தை எடை போட தனுஷ் திட்டமிட்டுள்ளார். அவரின் செயல்பாடு வரும் காலத்தில் தவிகவுக்கு எதிராக திரும்ப வாய்ப்பு இருக்கிறது. எனவே தனுஷின் செயல்பாடுகளை தீவிரமாக கண்காணிக்க முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி உளவுத்துறையில் சிறப்பு குழு உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த குழு தனுஷ் உள்ளிட்ட நடிகர்களின் ரசிகர் மன்ற செயல்பாடுகளை கண்காணித்து அறிக்கை அளிக்கும். மேலும் விஜயின் தனி செயலர் ஜெகதீஷ் மேற்பார்வையில் தனுஷ் அமைப்பின் சமூக வலைதள செயல்பாடுகளும் கண்காணிக்கப்படுகின்றன.